வணக்கம் போஷு ஹாய். இன்றைக்கு நாங்கள் பார்க்க வந்த கெஸ்ட் யார் என்றால் இங்கே கனடாலேயே படித்து இன்றைக்கு ஒரு பரதநாட்டிய டீச்சராக இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் பார்ப்போம். வணக்கம் பிரியா டீச்சர், எப்படி இருக்கிறீங்க? ஹாய், நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் சுகமாக இருக்கிறேன், ரொம்ப நன்றி. எங்களுக்காக இந்த உங்களோட டைம் ஒதுக்கி இங்கே வந்து எங்களுக்கு ஒரு உங்களோட கரியரை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ஃபர்ஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கேட்குற கேள்வி என்னென்னா, உங்களோட அகாடமியோட பேர் என்ன? நீங்கள் எப்படி பரதநாட்டியத்தில் வந்து இன்ட்ரெஸ்டாக போனீங்க? ஓகே, என்னுடைய டான்ஸ் ஸ்கூலுக்கு பேர் பிரியக்ஷேத்ரா டான்ஸ் அகாடமி. என்னென்னா சின்ன வயசில் மூவிஸுகள் பார்த்து அதில் இன்ஸ்பயர் ஆகி மற்ற வேறு டீச்சர்ஸையும் பரதநாட்டிய டீச்சர்ஸையும் பார்த்து எனக்கு ஆசைப்பட்டு அதில் இன்ஸ்பயர் ஆகித்தான் நான் ஒரு பரதநாட்டிய டீச்சராக வந்தேன். நான் டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கே எனக்கு தெரியும், ஓகே இந்த ஃப்யூச்சர் ஐம் கோயிங் டு பிகம் அ டான்ஸ் டீச்சர்ன்ட்டு மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் லேர்ன் பண்ண தொடங்கினேன். நான் நீங்கள் வந்து கனடாவில் வந்து படிச்சிங்களேன்னு நான் கேள்விப்பட்டேன் நான். ஸோ கனடாவில் வந்து ஒரு பிள்ளை வந்து பரதநாட்டிய டீச்சராக வரணும் என்றால் அவங்க என்ன படிக்கணும், எப்படி வரலாம்? நார்மலாகவே டீச்சர்கிட்ட வடிவாக பழகி கணவரிடங்கள் பழகி இப்போ ரெடியோ அப்போ வந்து அவையில் அரங்கேற்றம்னு செய்துட்டு இப்போ எத்தனையோ எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது. அப்போ அதில் ஏதாவது ஒன்று முடித்தா அவைகளுக்கு ஒரு பெருமை தான், ஒரு டைட்டிலும் அவைகளுக்கு வரும். அப்படின்றக்கு அவையில் கணக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைகளுக்கு இங்கே இருக்குது. படித்து அவையில் ஒரு எக்ஸாம் முடித்து ஒரு கிராஜுவேஷன், ஒரு டிப்ளமாவோ டிகிரியோ எதென்றாலும் எடுத்துகிட்டு அவை அது வந்து டான்ஸ் சொல்லி கொடுக்கும்போது ஒரு மோர் சீரியஸாக இருக்கும். தேங்க்ஸ். நீங்கள் வந்து ஒரு பரதநாட்டிய டீச்சராக நீங்கள் சந்திக்கிற ஒரு சேலஞ்ச் என்னது? என் பேரண்ட்ஸோட எல்லாம் கொஞ்சம் டீல் பண்ணுறது சேலஞ்சிங். ஒவ்வொரு பேரண்ட்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருப்பினம். ப்ளஸ் பிள்ளைகளுமே அப்படித்தான். சில பிள்ளை வந்து அதிவேகமாக அந்த டான்ஸை லேர்ன் பண்ணுவாங்க. சில ஆட்கள் ஒரு நார்மலாக லேர்ன் பண்ணுவாங்க. சில ஆட்களுக்கு தி நீட் டைம். அப்போ அவையில் ஒரு குரூப்பாக நாங்கள் பழகும்போது இண்டிவிஜுவல் கிளாஸஸ்னால் ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து நாங்கள் கொண்டு வரலாம். ஆனால் குரூப் கிளாஸ் அண்டேக்கு அது வந்து கொஞ்சம் எங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்குமே. நான் ஒவ்வொரு பிள்ளைகள் ஒரு லெவலில் ஒவ்வொரு டேலண்டில் இருப்பினோம். அப்போ அவையில் கொண்டு போய் ஒரு நிகழ்ச்சி சேரண்டாலும் சரி, இப்போ கிளாஸ்லேயும் அந்த ப்ரோக்ரெஷன் எல்லாம் இந்த எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணினா தான் அது கொஞ்சம் வடிவாக போகும். தேங்க்ஸ். உங்களோட கரியரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னது? இன்னும் இது வந்து ஒரு கனெக்ஷன், கோடோட ஒரு கனெக்ஷன். அப்போ எனக்கு லார்ட் சிவா எனக்கு ரொம்ப விருப்பம். அப்போ அவரோடையே நான் கனெக்ட் ஆகிருக்கிறபடியே நான் என்ன ஒரு இது செய்தாலும் என் சிந்தனை எல்லாமே இதை பற்றியே இருக்கும். ப்ளஸ் பிள்ளைகளோட வந்து டான்ஸ் பிள்ளைகள் வந்து என்னோட டான்ஸிங் கிட்ஸ்ன்னு தான் நான் அவையில் வச்சுருக்கிறேன். ஸோ அப்போ அவையில் ஒரு சின்ன பிள்ளைகள் ஒரு வஞ்சகம் இல்லாமல் வடிவாக பழகிக்க அது கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். என் ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு மாதிரி ஒரு ட்ரூ லவ் அவையில்ட்டு இருக்கும். டீச்சர்ன்ட்டு அவளை பாசம் காட்டிக்க சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது உண்மையிலேயே ஒரு பிளெஸ்ஸிங். அப்போ அது ஐ திங்க் ஐ எம் பிளெஸ்ட் அண்ட் அது எனக்கு ரொம்ப விருப்பம். நைஸ். நீங்கள் வந்து ஷோ டைம்னு வரைக்க நீங்கள் எப்படி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க? லைக் ஷோக்கு முன்னுக்கும் என்ன ஷோ அண்டும்? ஓகே, ஷோக்கு முதல் அந்த டான்ஸை பற்றி முதல் நான் பாட்டுகளை கேட்பேன். அந்த பாட்டுகளை தெரிவு செய்து போட்டு என் மைண்டில் அந்த டான்ஸை நான் இமேஜின் பண்ணிக்கொண்டே இருப்பேன். சிலவேளை அந்த பிள்ளை ஆடுற மாதிரி கூட நான் இமேஜின் பண்ணுவேன். அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு பேருந்து பிள்ளைகளை தேர்ந்தெடுத்துட்டு அவைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சொல்லிக் கொடுத்துட்டு ஐ மேக் ஷுர் தட் அவையை லேர்ன் பண்ணிக்க அவை என்ஜாய் பண்ணுற மாதிரி, ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் பிள்ளைகளை அவைகளுக்கு பிடிச்ச மாதிரி அதை இன்ட்ரெஸ்டிங்காகவும் அவைக்கு பிடிச்ச மாதிரியும் அதை லேர்ன் பண்ணிவிட்டு பேருந்து அவையிலும் மேபி வீட்டை போய் லேர்ன் பண்ணுவாங்க. பேருந்து வந்ததுக்கு பிறகு ப்ரிப்பேர் பண்ணிக்கி நானே சிலவில் அவையில் வெளிக்கெடுத்தி விடுவேன். ஐ மேக் ஷுர் அப்போ அவை வெளிக்கிட்டு வந்தாலும் ஐ மேக் ஷுர் தட் அவையிலோடையே கூட இருப்பேன் நான். எனக்கு அந்த அவையில் டேக் கேர் பண்ணி
போகும்போது கூடி இப்போ டான்ஸ் ஸ்டேஜுக்கு போகும்போது கூடி விஷ் பண்ணி நீங்கள் வடிவா ஆட வேணும் எல்லாம் சொல்ல பிள்ளைகள் கூடி என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வேணும். ஆனால் உண்மையாக சொல்லிக் கொடுக்கல. ஆனால் அவையிலாவே உணர்ந்து அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னோட பிளெஸ்ஸிங்கை வேண்டிட்டு தான் போவினேன். டீச்சர் எங்களை பிளெஸ் பண்ணும்போது தட்ஸ் நாட் சம்திங் தட் ஐ ஆஸ்ட். அது அவைகளுக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட். அப்போ அதை பார்த்துட்டு இப்போ சின்ன பிள்ளைகளும் அதை லேர்ன் பண்ணி அவையிலும் அப்படி செய்யணும். ஸோ அவையில் அந்த பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு போய்க்க அவைகளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எனக்கும் ஒரு இது ஓகே டீச்சர்ன்ற ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கிற மாதிரி அவையிலும் அதை உணர்ந்து அவையிலும் ஒரு சந்தோஷப்பட்டு போய் நான் டீச்சர் பிளெஸ் பண்ணிட்டா நான் வடிவா செய்வேன். ஓகே, நீங்கள் வந்து எப்படி வந்து உங்களுடைய காஸ்டியூம் அண்ட் மேக்கப்பை செலக்ட் பண்ணி ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க? அப்போ நான் வந்து கலர் காம்பினேஷன் பார்ப்பேன், எப்படி எந்த காஸ்டியூம் இதுக்கு வடிவாக இருக்குமெண்டு. அதோட இது வரைக்குமே செய்யாத இப்போ இப்படி ஒரு காஸ்டியூமே இது வரைக்கும் போடாத மாதிரி தான் நான் அநேகமாக சூஸ் பண்ணுறேன். நான் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்க வேணுமெண்டுட்டு பார்த்து நான் சூஸ் பண்ணுவேன். ஓகே இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்ட்டு. ஐ மஸ்ட் தேங்க் பேரண்ட்ஸ் ஆல்சோ. என்ன சில வேலை அவையும் சஜஷன் தருவினம், பிள்ளைகளும் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளுக்கு அவையும் சஜஷன் தருவினம். அப்போ நான் ஐ எம் ஓப்பன் டு அதர் பீப்புள்ஸ் ஐடியாஸ். பட் நான் வந்து டிசைட் பண்ணுவேன், நான் அவைகள்கிட்ட கேட்பேன் இப்படி செய்வோமா அப்படி செய்வாமான்ட்டு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்போ சினிமா சாங்ஸ் வந்து பரதநாட்டியத்தில் கொண்டு வரல வந்து உங்களோட ஒப்பீனியன் என்னதில்? என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவும் நான் ஹை லெவலாக தான் பார்க்குறேன். ஒன்றையுமே நான் சீப்பாக பார்க்க போகிறதில்ல. ஸோ பரதநாட்டியமாக இருக்கட்டும், சினிமா பாட்டு டான்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் சமமாக தான் மதிக்கிறேன். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நார்மல் ஒரு ப்ரோக்ராம்ண்டேக்க நாங்கள் அதை அப்படி செய்யலாம், அது தப்பு இல்லை. ஏன்னா எல்லாத்துலேயும் பியூர் டான்ஸை கொடுத்தோம்னா அந்த டான்ஸுக்கு பரதநாட்டியத்துக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடும். அதோட சினிமா பாட்டுலையும் எத்தனையோ அழகான சாங்குகள் இருக்குது. நான் பரதநாட்டியம் ஒரு முந்தி நான் நார்மல் டான்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ எனக்கு அது உண்மையிலேயே அது நல்ல ஒரு விஷயம். ஏன்னா அந்த பாட்டு க்ரியேட் பண்ணுறதுக்குமே எத்தனையோ ப்ராசஸ் இருக்குது, எத்தனையோ பேர்ட்ட ஹார்ட் ஒர்க் அதில் இருக்குது. ஸோ அது எனக்கு உண்மையிலேயே சினிமா இது வரையண்டி இல்லை. ஆனால் இப்போ ஒரு ஆனுவல் ஷோ செய்கிறேன், ஒரு பரதநாட்டியம் செய்கிறேன், மற்றபடி என்னுடைய பிள்ளைகள் வந்து எக்ஸாமுக்கு போகிறாங்கன்னா நான் சினிமா பாட்டை கொண்டு போயிடலாது. அந்த நேரத்தில் நான் அப்படி சூஸ் பண்ணல. நான் வந்து ட்ரெடிஷ்னல் சாங்ஸ் எடுத்து இல்லாட்டி ஒன்றில் நான் கொரியோகிராஃபி பண்ணுவேன், இல்லாட்டி ஏற்கனவே ட்ரெடிஷ்னலாக வேறு ஆக்கள் வெல் நோன் குருமார் செய்த அந்த கொரியோகிராஃபியை பழக்கி விடுவேன். ஸோ ஐ நோ த டிஃப்ரென்ஸ். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டையுமே நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ். ஒரு பிள்ளை வந்து உங்கள்கிட்ட வந்து சேரும்போது நீங்கள் மெயினாக என்னத்தை லேர்ன் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? மெயினாக வந்து அவையில் ஒரு பழக்க வழக்கம், ஒரு நல்ல முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஒரு நல்ல பிஹேவியர் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், அது கொடுப்பேன். இப்போ அதுக்கு பிறகு அவையில் அந்த டான்ஸை வந்து விடாமல் அவையில் அதை படித்து கொண்டே இருக்கிறதுக்காண்டி நான் அவைகளுக்கு அட்வைஸுகள் பண்ணுவேன். கணக்கு பிள்ளைகள் ஈவன் பர்சனல் அட்வைஸ் கூட என்னோட ஷேர் பண்ணி டீச்சர் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்ட்டு கேட்பினேன். ஸோ அவைகளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் இருக்க விரும்புகிறேன். ஓகே டீச்சர், இப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன கேம் விளையாட போகிறோம். ஸோ இதுவா நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் தருவேன், நீங்கள் அதில் ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேயா? ஸோ முதலாவது வந்து உங்களுக்கு வந்து மார்னிங் ஷோ விருப்பமா இல்லாட்டி ஈவினிங் ஷோ விருப்பமா? ஈவினிங் ஷோ. உங்களுக்கு காஸ்டியூம் செலக்ட் பண்ண விருப்பமா இல்லாட்டி மேக்கப்பும் ஹேரும் அதை எப்படி பண்ணுறதுன்னு செய்ய விருப்பமா? மோஸ்ட் அதில் காஸ்டியூமா இல்லாட்டி ஹேர் மேக்கப்பா? ஹேர் மேக்கப். ஓகே. உங்களுக்கு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் ஏற்ற விருப்பமா இல்லாட்டி குரூப் பெர்ஃபார்மன்ஸ் ஏற்ற விருப்பமா? குரூப். ஓகே. உங்களுக்கு உள்ளே நடக்கிற ஷோ பெட்டரா இல்லாட்டி வெளியால் நடக்கும் ஷோஸ் அதுக்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறது உங்களுக்கு பெட்டர்? உள்ளே நடக்கிறது. மற்றது வந்து உங்களுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஷோக்கு ஜட்ஜாக போக விருப்பமா இல்லாட்டி கொரியோகிராஃபராக போக விருப்பமா? பிகாஸ் நாங்கள் ஜட்ஜ் நான் பார்த்துருக்கிறேன், அதனால சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் வடிவாக செஞ்சீங்க, அந்த ஜட்ஜ் அந்த சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. அப்போ அதான் எனக்கு ஜட்ஜா இல்லாட்டி கொரியோகிராஃபர் பண்ண விருப்பமா? ஜட்ஜ். ஓகே. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்கள் கொரியோகிராஃபராக இருந்தால் தான் யூ கேன் பிகம் அ ஜட்ஜ். ஓகே, நைஸ். உங்களுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு டீச் பண்ண விருப்பமா இல்லாட்டி ஸ்ட்ரிக்டாக இருந்து உங்களுக்கு டீச் பண்ண விருப்பமா?
இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டூடெண்ட். ஓகே, பட் உங்களுக்கு மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்லி. ஓகே, பார்க்க தெரியுது இங்கே ஃப்ரெண்ட்லியாக தான் நீங்கள் இருப்பீங்களேண்டு. உங்களுக்கு வீக்கெண்டில் கிளாஸஸ் கொடுக்க விருப்பமா இல்லாட்டி வீக் டேஸில் கொடுக்க விருப்பமா? வீக் டேஸ். ஓகே. நீங்கள் இப்போ ஒரு பிள்ளை வந்து இப்போ பிள்ளை விடுதுன்னு செய்யக்க நீங்கள் கால்மா சொல்லி கொடுப்பீங்களா இல்லாட்டி எப்படியும் ஒரு இதுவரை தான் இப்போ கோமா ஓகே ஒரு வாய்ஸ் ஒன்று ஏற்றுவோம் என்று செய்ய விருப்பம் விருப்பம் சொல்ல மாட்டேன், அது எது பெட்டர் உங்களுக்கு தோணுது? முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கால்மா தான் சொல்லி கொடுப்பீங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலில் போனால் நான் கொஞ்சம் அப்போ கூட வாய்ஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு கால்மா. சரி, நீங்கள் வீட்டையே தெரியுமா சில பேருக்கு வீட்டை தான் வெளில போகாமல் வீட்டையே இருந்து வீட்டையே சமைச்சு வெளியே அப்படி இருக்க விருப்பமா இல்லாட்டி வெளியில் போய் ட்ராவல் பண்ணி ஆக்களை சந்திச்சு அது விருப்பம்? டெஃபினெட்லி வெளியில் தான் போக விருப்பம். ஓகே. கடைசி வந்து நீங்கள் பாய்ஸை கூட என்கரேஜ் பண்ணுவீங்களா பரதநாட்டியம் ஆட இல்லாட்டி கேர்ள்ஸை கூட என்கரேஜ் பண்ணுவீங்களா பரதநாட்டியம் ஆட? கேர்ள்ஸ். ஓகே, பர்ஃபெக்ட். இனி நாங்கள் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் இப்போ கடைசி ஒரு கேள்விதான். நீங்கள் வந்து இங்கே மொன்ட்ரியலில் வந்து ஒரு பரதநாட்டிய டீச்சராக வாரதுக்கு எப்படி நீங்கள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே வந்து நிறைய காம்படிஷன் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எப்படி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்தீங்க? உங்களுக்கு எப்படி அந்த குரூப் உருவானது உங்களோட அகாடமி? 16 தான் பரதநாட்டியம் ஜாயின் பண்ணினேன். நான் இப்போ வடிவாக தொடர்ந்து படிக்கணும்னு சொன்னால் ஜாயின் பண்ணிக்கே வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 4 இயர்ஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸில் டீச்சர் விட்டுட்டாயிட்டேன் டீச் பண்ணுறதுக்கு. அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் டீச் பண்ணி இப்போ அதுக்கு பிறகு தான் நான் யோசித்தேன். நான் ஓகே ஒரு டீச்சராக நான் வாரேன்டா ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒன்று சாதிக்க வேணும். ஓகே, தனித்துவமாக தெரியணும் வேண்டாம். ஸோ அதனால் வந்து நான் தமிழிசை கலாமன்றம் எக்ஸாம்ஸ் செய்து கொண்டிருந்தேன். நான் அப்போ செய்து கொண்டிருக்கேன். இப்போ அதுக்கு பிறகு நான் அப்போ கொஞ்சம் ஓரளவு அதோட நானும் எத்தனையோ தேடுவேன். கணக்கு புக்ஸுகள் வேண்டி படிப்பேன். கணக்கு இதுக்கு நானே என்னுடைய நாலேஜை வந்து கூட வளர்த்து கொண்டேன். நான் அப்படி அதுக்கு பிறகு நான் அந்த மாஸ்டர் டிகிரி முடித்தேன் நான். அப்போ அங்கே வந்து வெரி வெல் நோன் இந்தியாவிலேருந்து வந்து டீச்சர்ஸ் மேரும் எனக்கு சொல்லிக் கொடுத்தேன். கிட்டத்தட்ட 17 டீச்சர்ஸ்கிட்ட நான் படிச்சிருக்கிறேன். ஒரு குருவை தாரகா டீச்சர் சொல்லி மொன்ட்ரியலில் இருக்கிற அவர்கிட்ட தான் 17 வருஷம் கண்டினியூவஸாக படித்தேன் நான். அப்போ அதுக்கு பிறகு அந்த ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருந்தபடியாக ஒரு நல்ல டீச்சர்கிட்ட படித்தபடியாக என்னால் இன்னும் கூட தேட முடிஞ்சதாக இருந்தது. அப்போ மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு நான் நட்டுவாங்க கலைமணி அந்த நட்டுவாங்கத்தில் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ஒரு டிப்ளமா வந்து செய்தேன் நான். அப்போ அதுவும் முடித்ததுக்கு பிறகு நான் போய் இந்த அரங்கேற்றம் செய்தேன். நான் இந்தியாவில் போய் அரங்கேற்றம் செய்தேன். நான் எனக்கு அந்த இந்தியாவில் விருப்பம் என்றபடியே போய் உண்மையிலேயே கோடுன்ற ஒரு பிளெஸ்ஸிங் தான், இல்லாட்டி அது நடந்திருக்காது. ஸோ இந்தியாவில் அதை முடிச்சுட்டு வந்து நான் சும்மா இருக்கேன். அதுக்கு பிறகும் எனக்கு அந்த டைட்டில்ஸ்கள் விருப்பம். இப்போ நாட்டிய முதுகலை மாணி நட்டுவாங்க கலைமணி பேருந்து பிள்ளைகளை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்க இன்னொரு எக்ஸாம் சென்டரில் போய் நாட்டிய திலகம் பட்டம் எடுத்தேன் நான். அப்படி எனக்கு அந்த கணக்கு டைட்டில்ஸ் எனக்கு எடுக்க விருப்பம். அப்போ அதுக்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ அப்படித்தான் நான் அந்த என்னை உருவாக்கி கொண்டேன். நான் இப்போ இது ஹை ஸ்கூலில் நான் திலக் மாஸ்டரோட படித்தேன் நான். அப்போ திலக் வந்து எனக்கு ஒரு தம்பி மாதிரி தான். அப்போ அவர் தான் முதல் அவர்கிட்ட படிக்கிற ஒரு பிள்ளை கவிநாதன் அவர்கிட்ட பழகி கொண்டிருக்கேக்க அவையில் வந்து ஒரு டீச்சரை தேடிக்கொண்டிருக்கேக்க திலக் தான் சொன்னது பிரியாக்காட்ட விடலாமே அவ டான்ஸில் நல்ல மாதிரின்ட்டு. அப்போ உடனே அவையோட பேரண்ட்ஸ் கொண்டு வந்து என்னட்ட டான்ஸ் சேர்த்துவேன். அப்போ தான் முதல் இது. அந்த டைமில் நான் உடனே ரெடியான்றது எனக்கு தெரியல. ஆனால் கணக்கு பேருக்கு நான் சொல்லிக் கொடுத்துட்டு கொண்டு வந்தேன். வேறு டீச்சர்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணினேன் நான். இப்போ அவையல் ஷைலா டீச்சருக்கு எல்லாம் ஒரு 1 இயர் நான் அவட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தேன். நான் என்னோட ஓன் டீச்சர்கிட்டையும் கன வருஷம் சொல்லிக் கொடுத்தேன் நான். அப்போ அப்படி சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கேக்க இப்போ கவினா வந்து ஜாயின் பண்ணின்னு அவள் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். அப்போ இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். ஏன்னா ஷீ இஸ் அ வெரி குட் டான்ஸர். அப்போ அவள் என்னட்ட வந்து லேர்ன் பண்ணினதுக்கு பிறகு அவளிலேருந்து கணக்க பிள்ளைகள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஆக்கள் சொல்லி அவள் இது பண்ணினவன். இது இப்போ என்ன ஒரு பேஷனுக்காண்டி தான் ஸ்டார்ட் பண்ணினேன். இந்த ப்ரொஃபஷன் வேறு. மற்றபடி ஸோ அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். அதுதான்
பட் நானாக தேடி போகல, அதுவாக என்ன தேடி வந்தது தான் நான் சொல்லுவேன். சொல்லுவீங்க. உங்களுக்கு சப்போர்ட் என்ன மாதிரி உங்களுக்கு? சப்போர்ட் பார்க்க அட் தி பிகினிங் அம்மா வாஸ் நாட் வெரி சப்போர்ட்டிவ். அப்போ அவள் சொன்ன அவள் இன்னத்துக்கு சப்போர்ட் பண்ணலையேன்னு சொன்னால், இப்போ டான்ஸோட நான் மினக்கட்டா படிப்பு விட்டுருவேன் என்ற ஒரு இது ஒன்று இருந்தது. அப்போ நான் என்ன செய்தேன்னா, ஓகே அம்மாவுக்கு வந்து ஒரு டவுட் வரக்கூடாதுன்றபடியாக படிப்பில் நான் பெஸ்ட்டாக இருந்தேன். இப்போ ஸ்கூல்லேயே எனக்கு அந்த பெஸ்ட் அகாடமி இது ஸ்டூடெண்ட் அவார்டு எனக்கு கிடைச்சது. இப்போ அப்படியே ஸ்கூலிலேயும் நான் இதாக இருக்கேக்க அம்மாவால் இல்லைன்னு சொல்லலாமா போயிட்டு. அப்போ சொன்னால் ஓகே நீங்கள் ஓகே இப்போ படிப்பை உங்களுக்கு நீங்கள் குழப்பாட்டி நீங்கள் ஓகே என்று சொல்லி விட்டுட்டா. அப்போ நான் அப்படியே கண்டினியூவஸாக இதென்று கொண்டு இருக்கிறேன். இப்போவும் அம்மா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறேன். அவைக்கு தெரியும் அது என்னோட பேஷன் உண்டு. ஸோ நான் ஹஸ்பண்டுக்கும் தேங்க்யூ, அம்மாவுக்கும் தேங்க்யூ, என்னோடய சிஸ்டர்ஸுக்கு தேங்க்யூ, ஸோ என்னோடய வெல் விஷர்ஸுக்கும் தேங்க்யூ. நான் அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னா டீச்சர்ஸுக்கும் எல்லா டீச்சர்ஸுக்கும் தேங்க்ஸ். என்ன இப்போ ஒரு பிள்ளை வந்து உங்களை மாதிரி பரதநாட்டிய டீச்சராக ஆக போகிறாங்களேண்டா நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க அவங்களுக்கு? இப்போ அவைகளுக்கு வந்து ஒரு பேஷன் இருந்து நான் இது செய்யணுமென்று அவை ஆசைப்பட்டால் யாரெண்டாலும் வரலாம். ஓகே. ஆனால் அது ஓகே நீங்கள் இன்னும் அதில் கூட சாதிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு மேபி ஒரு ரெஸ்பெக்ட் வரணுமெண்டா நீங்கள் ஒரு அரங்கேற்றமும் முடிச்சு ஏதாவது ஒரு டிப்ளமாவோ டிகிரியோ முடிச்சிருந்தீங்களா அது உங்களுக்கு நல்ல. ஏன்னா நீங்கள் ஒவ்வொன்றும் படிக்க உங்களுக்கு மோர் நாலேஜ் வரும். நன்றி பிரியா டீச்சர், உங்களுடைய கரியரை பற்றி நீங்கள் எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறீங்க. என்னால் நிறைய பேருக்கு தெரியாது ஒரு பரதநாட்டிய டீச்சராக இருக்கட்டும், வயலின் டீச்சராக இருக்கட்டும், மியூசிக் டீச்சராக இருக்கட்டும், அவங்க எவ்வளோ அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்களேன்ட்டு. ஸோ அது மூலமாக நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே நிறைய பிள்ளைகளுக்கு உதவும்னு நான் நம்புகிறோம். உங்களோட டைமுக்கு எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு உங்களோட லவ்வுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. மீண்டும் உங்களை வந்து இன்னொரு ஷோவில் சந்திக்கிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. என்னையும் நீங்கள் ஒரு ஆளாக மதித்து இந்த இன்டர்வியூவை என்னோட செய்ததுக்கு நன்றி. நன்றி. நன்றி, வணக்கம்.